நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது, அவுட் பாஸ் ஆகுது. சவுண்ட விடு. சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயா, இத சொல்லியே என்ன கொல்றானே. அவர் இருக்காரா? அவரு என்ன எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் a sunrise, you know? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்கார கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவ்வளோ பழசா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாரவ? ஐயோ அண்ணனா. எலிசபெத், ஏன் எலிசபெத்? அடியாய், கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்ல தூங்குறா, ராத்திரி தூங்குறா. துறடி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திருடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்ட்டிய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம்? பக்காளி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாதி முடியும். ஆமா, இந்த உதாரணத்துல நான் பயப்பட மாட்டேயா? நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்த சாவு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரியா என்ன எங்கத சொல்லி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்கமா தடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன மெட்ராஸ் என்ன பாட்டு பாடணும்? தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களா, அந்த மாதிரி பாடுங்க மாமா. தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? மாமா, ஏன் மாமா பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொப்புக்கடியே குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்து என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க. உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே. நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே. ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா போது உள்ள வந்துட்டு. இன்னைக்கு எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ஊடா அந்த ஊடா? எந்த ஊடு? சின்ன ஊடு. ஐயோ, இப்பதான் ஒரு சின்ன ஊடு முடிச்சேன். ஐயோ மருததல முருகா, சின்ன ஊடே 2வது, அதுல வேற 2. சொன்னா புரியாம லொல்லு பண்ணாத, படிப்பறிவு இல்லாத. ஆமா ஜாமி, ஆமா, நாங்க படிப்பறிவு இல்லாத முண்டந்தே. சாரி அது லவ்கியாவது சொல்லுச்சு. எங்க அப்புச்சி அப்பவே சொல்லுச்சு, படிச்சவனுங்களை நம்ம
விட்டேன்னா பக்கத்து வீட்டுல செத்து போயிட்டு நினைக்க போறாங்க. அறிவாட்டம்ல அரஞ்சானே அடிக்கிறதுக்கான கைய வாங்கிட்டீங்களா? என்ன கொன்னாலும் கொன்றுவீங்க. நான் போறேன். இல்ல சொல்லுங்க. பழனி நான் சொல்றத கேளு. அக்கா நீங்க கம்முன்னு இருங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது. இல்ல அவங்களுக்கு விஷயம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பேப்பர்ல பாரு. பேப்பர்லயே வந்துடுதா?